அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி கோவை அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன்ஸ் 2022-23 இந்த கல்வியாண்டுக்கான தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற யூஜி கோர்சஸ்க்கான அட்மிஷன்ஸ் சார்ந்த டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். கூடுதல் தகவல், நீங்கள் 12th முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலில் அட்மிஷன் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு. அதில் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் 46th வீடியோ. மற்ற வீடியோக்களுக்கான லிங்க் வந்து நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ சீரீஸில் நீங்கள் +2 முடிச்சுட்டு காலேஜ் போய் ஜாயின் பண்ணும்போது எந்த மாதிரியான கோர்ஸை செலக்ட் பண்ணலாம், அதோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ், நீங்கள் செலக்ட் பண்ணுற கோர்ஸோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ இந்த மாதிரியான தகவல்களோட நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜ், அந்த காலேஜில் எப்படி ஜாயின் பண்ணுறது, இது மாதிரியான மொத்த தகவல்களும் உங்களுக்கு கிடைச்சிடும். இது சார்ந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த அட்மிஷன் சீரீஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோவோட கண்டென்ட்டை பார்க்கலாம். மோட் ஆஃப் செலெக்ஷன், நீங்கள் வந்து டிஎன்ஏயு கீழே கவுன்சிலிங் அட்டன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்க்கு கால் லெட்டர் அனுப்புவாங்க. அதற்கு முன்னாடி அந்த கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அது சார்ந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவை இருக்கும் இல்லையா? அந்த பர்பஸ்க்காக இந்த வீடியோவை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, டிஎன்ஏயு கோவையில் பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் வந்து 3 முறைகளில் நடக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1, இது வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறோம். இது பொதுவாக நம்ம வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் அப்படின்னு கூட சொல்லுவோம். அடுத்து 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கவுன்சிலிங். அடுத்து 3rd ஒன், இது பார்த்தீங்கன்னா ஸ்பாட் அட்மிஷன். இதில் இந்த செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், இந்த ஆஃப்லைன் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் 2 பார்ட்டாக நடக்கும். ஸோ ஒன்று வந்து இந்த ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு முன்னாடியும், அடுத்த பார்ட் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் நடந்ததுக்கு அப்புறமும் நடக்கும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஸ்பாட் அட்மிஷன் கவுன்சிலிங் நடக்கும். ஆக்சுவலாக இது ஸ்பாட் அட்மிஷன் அப்படின்னு கூட சொல்லலாம், ஏன்னா நீங்கள் கவுன்சிலிங் ஜாயின் பண்ணுற அன்னைக்கே வந்து உங்களோட அட்மிஷன் உறுதி செய்யப்படும். ஓகே, இந்த 3 பார்ட்லேயும் நிறைய கண்டென்ட் இருக்குது. ஸோ இது 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஃபஸ்ட் இருக்குல்ல, இந்த ஜென்ரல் கவுன்சிலிங், டிஎன்ஏயு ஆன்லைன் கவுன்சிலிங், ஸோ இது சார்ந்த டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் பார்ப்போம், லாஸ்ட்டாக வந்து ஸ்பாட் அட்மிஷன் பார்ப்போம். ஸோ இந்த 3 பார்ட்டும் தனித்தனியாக நம்ம சேனலில் வீடியோவை பப்ளிஷ் ஆக போகுது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்குறீங்க அல்லது செகண்ட் பார்ட்டு பார்க்குறீங்க, ஆர் எந்த பார்ட் நீங்கள் பார்த்தாலும் சரி, ரிமைனிங் 2 பார்ட்ஸ்க்கான வீடியோ லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் போய் இந்த கவுன்சிலிங் சார்ந்த முழு தகவல்களையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்ட் 1 ஆன்லைன் கவுன்சிலிங் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷனில் ஃபஸ்ட்டு ஆன்லைன் கவுன்சிலிங். இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் கலந்துக்கலாம் அப்படின்னா, ஏற்கனவே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டா, அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மென் கோட்டா, அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் 7.5% ரிசர்வேஷனுக்கு கீழே ஆஃப்லைன் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம். அதே சமயத்தில் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டாக்குள்ளே வராத ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ஜென்ரல் கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம். யாரெல்லாம் இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ஆர்ஐ கோட்டா, அடுத்து வந்து இண்டஸ்ட்ரியல் கோட்டா. ஸோ இவங்க வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்கில் ஃபேஸ் 1 அல்லது ஃபேஸ் 2 முடிஞ்சதுக்கப்புறம் தான் கலந்துக்க முடியும். ஸோ ரிமைனிங் ஆல் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து நீங்கள் இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியும், அதாவது ஜென்ரல் கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியும். ஓகே, ஸோ டியூரிங் ஆன்லைன் கவுன்சிலிங் தி கேண்டிடேட் வில் பி allotted the degree and college based on their rank, community and choice preference made by them at the time of application filling. ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும் பொழுது என்ன ஆர்டரில் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்தீங்களோ, அதாவது கோர்ஸ் அண்ட் காலேஜஸ், அது சார்ந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைக்கும். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ஆன்லைன் கவுன்சிலிங் வில் பி ஃபாலோட் ஆல் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் இன் டிஎன்ஏயு. அடுத்து பாருங்கள், நீங்கள் வந்து டிஎன்ஏயுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. டிஎன்ஏயு வெப்சைட்டில் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆன உடனேயும் உங்களுக்கு வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற செலெக்ஷன் லிஸ்ட்டு ஃபேஸ் 1 வெப்சைட்டில் பப்ளிஷ் ஆகும். அதே சமயத்தில் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வழியாகவும் இமெயில் வழியாகவும் தகவல் தெரிவிப்பாங்க. ஸோ கால் லெட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட்டுக்கு 5 ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற விகிதத்தில் 1:5 ரேஷியோவில் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ண சொல்லி கால் லெட்டர் வரும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கவுன்சிலிங் ஃபீஸ், இது வந்து நான் ரீஃபண்டபிள். இதில் வந்து நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 1500 செலுத்துகிற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் வந்து அதர் கேட்டகரிஸில் வரீங்க அப்படின்னா ஓசி, எம்பிசி,
பிசி இந்த கேட்டகரியில் வரும்பொழுது கவுன்சிலிங் ஃபீஸாக 3000 செலுத்துகிற மாதிரி இருக்கும். இது வந்து நான் ரீஃபண்டபிள், உங்களுக்கு திரும்பி தரமாட்டாங்க. இந்த ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட இண்டிவிஜுவல் லாகின் க்ரெடென்ஷியல், அதாவது tnaucanApply.comல நீங்கள் ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்கல்ல, ஸோ அந்த இண்டிவிஜுவல் லாகின் ஐடியை பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைன் மூலமாக இந்த கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கில் உங்களோட கோர்ஸு அதுக்கப்புறம் காலேஜ் இதை ஒரே ஒரு டைம் மட்டும் ரீஆல்டர் பண்ணிக்கலாம். இது சார்ந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் மற்றும் இமெயில் இண்டிவிஜுவல் கேண்டிடேட் லாகின் ஐடிக்கு சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி இந்த சேஞ்சஸை நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் எதுவும் மாடிஃபை பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட பழைய ப்ரிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு கவுன்சிலிங் நடைபெறும், சீட் அலாட்மெண்ட்டும் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். நீங்கள் வந்து குறித்த டேட்டில் குறித்த ஃபேஸில் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட கோர்ஸ் செலெக்ஷன் அதுக்கப்புறம் காலேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருந்தீங்கல்ல அந்த ப்ரிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி அலாட் ஆகிடும். அதாவது நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் கலந்துக்கலனாலும் உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ரேங்க் முன்னாடி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அந்த அலாட்மெண்ட் பேஸ் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களோட எஸ்எம்எஸ் அண்ட் இமெயிலுக்கு வந்துடும். நீங்கள் எவ்வளோ அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணணும், அதே சமயத்தில் அலாட்மெண்ட் டவுன்லோடிங், டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்டு ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து மெயிலுக்கு வந்துடும். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் 1:5 கூப்பிட்டுருக்கிறனால சீட் அலாட்மெண்ட் கிடைக்காம போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்லைடிங் ப்ராசஸில் உங்கள் நேமை சேர்த்துருவாங்க. வேக்கன்சி அரைஸ் ஆகிறத பொறுத்து உங்களுக்கு நியூவாக சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏற்கனவே எடுத்த ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த சீட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் வந்து ஃபேஸ் 1 கவுன்சிலிங்கில் கலந்துருக்கணும், அல்லது குறித்த ஃபேஸில் நீங்கள் கலந்துருக்கணும். ஸோ இதில் வந்து ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏயூவில் கவுன்சிலிங் மெத்தட் ஒன்று இருக்குது. இந்த ஸ்லைடிங் ப்ராசஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம சேனலில் வீடியோவாக இருக்குது. அந்த வீடியோவுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டீங்க, உங்களுக்கு காலேஜில் நீங்கள் நினச்ச கோர்ஸ் வந்து கிடச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அதில் வந்து உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ், தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி கோவை, ஸோ இந்த கேம்பஸில் தான் நடக்கும். நீங்கள் நேரில் போகிற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் சிவிக்கு போகிறதுக்கு முன்னாடி அட்மிஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20,000 நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 20,000 பொறுத்த வரைக்கும் ரீஃபண்டபிள், அதாவது உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் உங்களால் சரியான டாக்குமெண்ட்ஸ் எதுவும் ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சீட் கிடைக்காது இல்லையா, அந்த சமயத்தில் இந்த 20,000 வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. அல்லது எல்லா சர்டிஃபிகேட்ஸும் சரியாக இருக்குது, நீங்கள் வந்து உங்களோட விருப்பப்பட்ட கல்லூரியில் உங்களுக்கு தேவையான கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்க அட்மிஷன் போட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 20,000 ஃபீஸ் இருக்குல்ல, அது வந்து உங்களோட ஃபஸ்ட் செமஸ்டர் ஃபீஸில் வரவு வச்சுக்குவாங்க. ரிமைனிங் ஃபீஸை மட்டும் நீங்கள் கட்டினா போதும். ஸோ இது சார்ந்த டீட்டெயில்ஸை இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 20,000 ரீஃபண்டபிள், அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், உங்களோட மார்க்ஸு, குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி, டேட் ஆஃப் பர்த், நேட்டிவிட்டி இதில் ஏதாவது வந்து சரியாக இல்லாத பட்சத்தில் அல்லது நீங்கள் வந்து சரியான டேட்டில் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணல, உங்களோட டாக்குமெண்ட் சரியில்லாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட அந்த 20,000 ருபீஸை வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. ஆனால் முக்கியமான விஷயம், நீங்கள் கவுன்சிலிங்க்கு பே பண்ணீங்கல்ல 1,500 அல்லது 3,000, ஸோ இந்த ஃபீஸ் வந்து கவுன்சிலிங் ஃபீஸ், அதை திருப்பி தர மாட்டாங்க. ஓகேவா? ரைட், அடுத்த பாயிண்ட் பாருங்கள். நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ளே 7.5 ரிசர்வேஷனுக்குள்ளே வர கோட்டா, அல்லது என்ஆர்ஐ, இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப், ஸோ இந்த கோட்டாஸில் நீங்கள் வந்து கவுன்சிலிங்க்கு அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து என்ஆர்ஐ ஆர் இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப் இந்த கேட்டகரி கீழே வரீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஜென்ரல் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் ரிமைனிங் கேட்டகரிஸ் இவங்க வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு முன்னாடியே ஆஃப்லைன் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். நீங்கள் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸில் கவுன்சிலிங்கில், அதாவது ஆஃப்லைன் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத லாஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸ்லைடிங் சிஸ்டம் பற்றி அடுத்து பார்க்கலாம். இப்போ ஃபேஸ் 1 கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச சீட்ஸ் எல்லாம் எடுத்து பிடிச்ச காலேஜில் ஜாயின் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் ஃபேஸ் 1ல் சீட் எடுத்திருப்பாங்க, பட் வேறு காலேஜில் வேறு கோர்ஸ், அதாவது என்ஜினியரிங் இல்லை மெடிக்கல் அந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கும் பட்சத்தில்
அவங்களோட பிளேஸ் வந்து இந்த டிஎன்ஏயூவில் வேக்கண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு அவங்களுக்கு கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி அந்த சீட்டை ஃபில் பண்ணிக்கலாம் அல்லது அந்த சீட்டை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைடிங் சிஸ்டம். ஸோ இது சார்ந்த டீட்டெயில்ஸ் தனியாக வீடியோவாக இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். நெக்ஸ்ட்டு ஆஃப்லைன் கவுன்சிலிங். ஸோ இது சார்ந்த டீட்டெயில் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தா ஆன்லைன் கவுன்சிலிங், அதாவது டிஎன்ஏயூ ஜென்ரல் கவுன்சிலிங் சார்ந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான புதிய வீடியோக்கள் நம்ம சேனலில் வரும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் இதை உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.